ஹாய் வணக்கம். வெல்கம் டு Learn-with-Singam. இது உங்கள் விஜய். இது நம்மளோட ஃபோர்த் வீடியோ. இது வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷன் யூசிங் ஆர் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நம்ம இந்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4வது வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணின 3 வீடியோவோட ஒரு தொடர்ச்சியான வீடியோன்னே சொல்லலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலைன்னா ப்ளீஸ் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்த டேட்டா செட்ல இருந்து ஒரு கண்டினியூவேஷன்னே சொல்லலாம். ஸோ வாங்க இன்னைக்கு அஜெண்டாக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குயிக் ரீகேப். ஏன்னா இந்த டேட்டா செட் பத்தின ஒரு குயிக் ரீகேப் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா டென்சிட்டி பிளாட்ஸ் அண்ட் கியூமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். அதுல ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருந்தது. அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நார்மாலிட்டி அண்ட் டெஸ்ட் ஃபார் நார்மாலிட்டி இதோட இந்த சிடிஎஃப் ஃபங்க்ஷனை வந்து ஒரு டென்சிட்டி பிளாட் சிடிஎஃப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு முறையா கையாளணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ குயிக்கா லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தோம், இந்த வெதர் டேட்டா செட் நம்ம எடுத்தது வந்து ஒரு கடந்த 12 வருஷத்தோட ஒரு டேட்டா செட் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். அதுல இருந்து குயிக்கா ஒரு ஹிஸ்டோகிராம் நம்ம பிளாட் பண்ணினோம். அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் பிளாட் பார்த்தோம். தென் இதே பாக்ஸ் பிளாட்டை வந்து கடந்த 12 வருஷத்துக்கு நம்ம பாக்ஸ் பிளாட்டா போட்டா எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஒரு சின்ன விசுவலைசேஷன் வழியா பார்த்தோம். அப்போ அது வருஷமா போடுறச்சே நமக்கு ரொம்ப மீனிங் இல்லை, தெரியல. பட் ஆனா அதை வந்து மாசமா பிரிச்சு போடுறச்சே, அதாவது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து ரெஸ்பெக்டிவ் மந்த்ஸும் ஒய் ஆக்சஸ்ல வந்து டெம்பரேச்சர்ஸும் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கறச்சே ஆல் ஆஃப் அ சடன் இந்த டேட்டா நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தது. ஒன்று, ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாசங்கள்ல வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத நம்மளால இந்த டேட்டால இருந்து பார்க்க முடிஞ்சுது. நம்மளோட கடைசி வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேட்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பிளாட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு வேரியஸ் ஹிஸ்டோகிராம்ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. அது ஒரு எண்ட் யூசருக்கு ப்ரெசென்ட் பண்றச்சே அவங்களால வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பிளாட் இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம்ஸ் எல்லாம் அவளால விஷுவலைஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறதுனால நம்ம ஜிஜி பிளாட்டை யூஸ் பண்ணி டைல் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணினோம். இதுல எக்ஸ் ஆக்சஸ்ல மந்த்தையும் ஒய் ஆக்சஸ்ல டேஸையும் நம்ம 12 வருஷத்தோட டேட்டாவை இதுல நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் தான் இதுல பிளாட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டார்க் ப்ளூ அண்ட் ப்ளூ இருக்கிறதெல்லாம் ரொம்ப கோல்ட், எக்ஸ்ட்ரீம் கோல்ட். ஆரஞ்சு அண்ட் டார்க் ஆரஞ்சு இருக்கிறதெல்லாம் வந்து ஹாட் அண்ட் ரொம்ப ஹாட்டான ஒரு வெதரை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஒரு டைல் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த டைல பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டெஃபினட்டா ஜூன், இந்த மந்த் ஆஃப் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் ஈவன் செப்டம்பர் வரைக்கும் கூட கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அந்த பெசல் அப்படிங்கிற அந்த சிட்டியில வெதர் கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறதாகவும், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கிறத நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கியூமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்டாக்ஸ் தான் அது. ECDF அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த வந்து டேட்டாவை பிளாட் பண்ணினோம். இது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிறது எல்லாம் வந்து டெம்பரேச்சர், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. ஸோ கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டிங்கிறதுனால அது டெஃபினட்டா அதனோட கியூமுலேட்டிவ் டோட்டல் வந்து வில் ஆல்வேஸ் பி லெஸ் தென் 1. ஸோ இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணினா, மேபி நான் ஒரு பென்ல நான் லைன் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 20 டிகிரி கீழே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க 20 டிகிரிஸ் கீழே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை வச்சு உங்களால டிட்டர்மைன் பண்ண முடியும். இது லிட்டில் ஓவர் ஒரு 40%க்கு மேல தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் 20 டிகிரிக்கு கீழே நமக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இது ஒரு டெஃபினட்டா ஒரு யூஸ் கேஸா பார்த்தோம். ஒரு டிக்கெட் புக்கிங் பண்றச்சே என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு, அந்த டெம்பரேச்சர்லச்சே ஒரு -10 டிகிரி கீழே ஒரு 5 டிகிரிக்கு கீழே இருக்கு, இல்ல 10 டிகிரிக்கு கீழே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத வந்து நம்மளால இதுல பார்க்க முடியும். ஸோ இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. ஸோ வாங்க நம்ம டைரக்டா ஆர்லயே போய் பார்க்கலாம். ஸோ இந்த பார் ஃபங்க்ஷன் வழியா நான் முதல்ல ஹிஸ்டரி கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த பார் ஃபங்க்ஷன் வழியா நம்மளால மோர் தென் 1 கிராஃப் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஹிஸ்டோகிராமையும் இந்த டென்சிட்டி பிளாட்டையும் ஒரே சமயத்துல பிளாட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ இந்த பிளாட் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, மேல வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் இருக்கு, கீழே வந்து நமக்கு ஒரு டென்சிட்டி பிளாட் இருக்கு. இந்த டென்சிட்டி பிளாட்டை பார்த்த உடனே இது ஒரு நார்மல் டேட்டாவா, இந்த கர்வ் பார்த்தா ஒரு நார்மல் கர்வ் மாதிரி இருக்கா அப்படின்னா இம்மீடியட்டா பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா
இங்க பார்த்தேன்னா இங்க ஒரு பீக் இருக்கு, இங்க ஒரு டவுன் இருக்கு, திருப்பி இங்க ஒரு பீக் இருக்கு. ஸோ எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இந்த டேட்டா நார்மலா எனக்கு தெரியல. மேபி இந்த கோர்ஸ் இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து வி வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் இது நார்மல் டேட்டாவா இல்லையாங்கிறத நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இது தெரிஞ்சதுனால இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு ஜிஜி பிளாட் வழியா இதே ஹிஸ்டோகிராமை நான் பிளாட் பண்ண ட்ரை பண்ணினேன். இப்போ எனக்கு இந்த ஹிஸ்டோகிராம்ல எனக்கு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சைட் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பீக் இருக்கு. இது வந்து மேபி ஒரு 8-9 டிகிரிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 10 டிகிரிஸ். ஸோ இது ஒரு 8-9 டிகிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பீக் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு 18-19 டிகிரில பாத்தீங்கன்னா இங்க ஒரு பீக் இருக்கு. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு, அதாவது ஒரு பை மாடல் மாதிரி தெரியுது. ஒரு கேமல் ஹம்ப் மாதிரி இங்க ஒரு பீக்கும், அதே மாதிரி இங்க ஒரு பீக்கும் நமக்கு இந்த ஜிஜி பிளாட்ல இருந்து தெரியுது. ஓகே, இப்படி இருந்தா என்ன, அதனால என்ன, ரெண்டு பீக் இருந்தா இருக்கட்டுமே. ஒரு சிட்டில ரெண்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கக்கூடாதான்னா கண்டிப்பா இருக்கலாம். பட் இதுல இருந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம ஒரு குயிக்கா ஒரு சின்ன இலிஸ்ட்ரேஷன் வழியா பார்க்கலாம். இப்போ இந்த இசிடிஎஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம். அதாவது அதுக்கு வந்து ஒரு அது கண்டினியூஸா இருக்கிற ஒரு வேரியபிள் அதுக்கு பாஸ் பண்ணினா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இதை பிளாட் பண்றேன். இப்போ பிளாட் பண்ணினா ஒரு அழகான ஒரு எஸ் கர்வ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளால ப்ராபபிலிட்டிஸை அரைவ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, 9 டிகிரிக்கு கீழே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு இந்த கிராஃப் இந்த ஃபங்க்ஷனை நான் கேட்கிறேன். இப்போ இதை கேட்டதுக்கு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்குன்னா 0.36, அதாவது 36% ப்ராபபிலிட்டி இருக்கு. 9 டிகிரிக்கு கீழே போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 36% இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டா கேட்டா கரெக்ட். ஆனா எந்த கான்டெக்ட்லங்கிறதுல நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்போ பெசல் அப்படிங்கிற சிட்டிக்கு நம்ம டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு கோல்டு மந்த்ல இல்லை, ஒரு 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 விதமான ஒரு நல்ல டெம்பரேச்சர் இருக்கிற மந்த்ல. ஸோ நம்ம விஷுவலைசேஷன்ல ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். அந்த டைல் அப்படிங்கிற அந்த விஷுவலைசேஷன் வழியா 6, 7, 8 இந்த 3 மாசத்துல தான் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையரா இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா, இந்த 6, 7, 8 இந்த 3 மாசத்துல கடந்த 12 வருஷத்துல லோவஸ்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து dplyr அந்த பேக்கேஜ் வழியா இந்த பைப் பண்ணி இங்க வந்து சம்மரைஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வழியா மினிமம் ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன இருந்திருக்கு இந்த 3 மாசத்துல கடந்த 12 வருஷத்துல அப்படிங்கறத எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப பார்த்தேன்னா 10 டிகிரின்னு காட்டுறது. ஸோ மினிமம் டெம்பரேச்சர் கடந்த 12 வருஷத்துல இந்த 3 மாசத்துல 10 டிகிரி தான் போயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ல 9 டிகிரிக்கு கீழே போறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா 36% இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ரிசல்ட் தப்பா கொடுக்கறதானா இல்ல. ஏன்னா இந்த சிடிஎஃப் இசிடிஎஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா மாசத்தோட டேட்டாவையும் நம்ம சப்ளை பண்ணிருக்கோம். அப்போ அதுல டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதிரியான கோல்டு மந்த் டேட்டாவும் அதுல இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதிரியான ஹாட் மந்த் டேட்டாவும் அதுல இருக்கு. ஸோ அதனால இந்த இசிடிஎஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா 9 டிகிரிக்கு கீழே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 36% இருக்கு. பட் ஆனா அது நமக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற நமக்கு சம்மர்ல இந்த மாதிரி டெம்பரேச்சர் கீழே போகுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து இந்த டேட்டாக்குள்ள 2 விதமான பீக் இருக்கிறத நம்ம வந்து அந்த ஹிஸ்டோகிராம் வழியா நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 2 பீக்ஸை வந்து நம்ம இப்போ எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம குயிக்கா செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ggridges அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வழியா இந்த QQ பிளாட் அப்படின்னு ஒரு பிளாட் இருக்கு. இந்த QQ பிளாட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தியரட்டிக்கலா ஒரு டேட்டா நார்மலா இருந்தா ரைட், அந்த தியரட்டிக்கல் வேல்யூக்கும் நம்மளோட ஆக்சுவல் டேட்டாவையும் குவான்டைல்ஸா ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டா பிளாட் பண்ணினா அந்த டேட்டா நார்மலா இருந்தா இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல, இந்த டேட்டா இந்த டாட்ஸ் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல பாப்புலேட் ஆகணும். பட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடமெல்லாம் வந்து இந்த லைனை விட்டு வெளியில போயிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த லைனை விட்டு கீழே இருக்கு. அப்படின்னா அந்த டேட்டா டெஃபினட்டா வந்து ஒரு நார்மலான டேட்டா இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம அந்த இசிடிஎஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஜெனரிக்கா அப்படி போட்டது வந்து கண்டிப்பா இஸ் நாட் அ வெரி எஃபிஷியன்ட் வே.
ஏன்னா அது எல்லா கோல்டு மந்த்தையும் ஹாட் மந்த்தையும் ரெண்டும் சேர்த்து பார்க்கறச்சே நமக்கு அதுல இருந்து வர இன்ஃபரன்ஸ் வந்து ஒரு கரெக்டான இன்டர்பிரிட்டேஷனா இருக்காது. இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி அது 9 டிகிரிக்கு கீழே எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்டா 36% சொல்லும். பட் ஆனா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கடந்த 12 வருஷத்துல 10 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் போனதே கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நான் சின்ன ஒரு 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 மியூட்டேட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வழியா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஹாட் மந்த்ஸை தனியாகவும் கோல்டு மந்த்தை தனியாகவும் மீதி மாசங்களை வந்து அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு பெராமீட்டர் வழியா நான் இப்போ இதுல இன்க்ளூட் பண்ண போறேன். அதாவது இந்த மந்த் அதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு இஃப் எல்ஸ் ஃபங்க்ஷன் வழியா 6, 7, 8, 9 மாசங்கள் எல்லாம் வந்து ஹாட் மந்த்னும் அதே மாதிரி 12, 1, 2 அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்த் கோல்டு மந்த்னும் மற்றது வந்து அதர்ஸ்னும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டென்சிட்டி பிளாட் ஒன்று நான் பிளாட் பண்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிஸ்டோகிராமுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களால வந்து ஈஸியா இதுல இருந்து பார்த்து சொல்ல முடியும். ஸோ இந்த கிரீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டா வந்து இது நார்மல் கர்வ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம்ல பார்த்த மாதிரி இதுல கண்டிப்பா மோர் தென் ஒன் நார்மல் கர்வ் இருக்கு. ஏன்னா ஒரு சில மாதங்கள் ரொம்ப கோல்டாகவும் ஒரு சில மாதங்கள் வந்து மோர் ஹாட்டராகவும் இருக்கிறத வந்து நம்மளால கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுல இருந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மியூட்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வழியா இந்த 2 காலம்ஸை வந்து நம்ம பெசல் வெதர் டேட்டா கூட நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பெசல் வெதர் டேட்டால மேபி ஹெட் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரியும். ஸோ இப்போ ஹெட் பெசல் வெதர் டேட்டா பார்த்தேன்னா முன்னாடி வெறும் இந்த இயர், மந்த் அண்ட் டே மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த மந்த் டைப் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. அது வந்து 6, 7, 8, 9 இருந்தா ஹாட்னும் 12, 1 and 2 அப்படி இருந்தா கோல்டு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளாசிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ நான் ஹாட் மந்த்தை மட்டும் இப்போ ஒரு டென்சிட்டி பிளாட்டா போட்டா இப்போ இந்த கர்வை பார்த்தா டெஃபினட்டா ஒரு நார்மல் கர்வ் அப்படின்னு ஒரு விஷுவலா பார்த்தா நம்மளால கண்டிப்பா இதை சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம இந்த குவார்டை QQ பிளாட் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து ஒரு தியரட்டிக்கல், அதாவது ஒரு நார்மல் தியரட்டிக்கல் வேல்யூக்கும் நம்மளோட ஆக்சுவல் டேட்டாக்குமான ஒரு ஸ்கேட்டர் பிளாட் அது. ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்க பார்த்தா போன வாட்டி நீங்க பார்த்த அந்த டேட்டாக்கும் இப்போ நீங்க பார்க்குற டேட்டாக்கும் உங்களுக்கு டெஃபினட்டா யூ வில் நோ த டிஃபரன்ஸ். போன வாட்டி நிறைய இந்த கிரே ஏரியாவுக்கு வெளியிலையும் இந்த கிரே ஏரியாவுக்கு வெளியிலையும் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் இப்போ பிளாட்டா இருக்க பாயிண்ட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு லைன் இருக்கு. ஸோ இந்த QQ பிளாட்டை வச்சு விஷுவலா நம்மளால இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது ஒரு நார்மல் டேட்டா அப்படின்னு. ஓகே, குட். இது நார்மல் டேட்டா, இதுக்கு எதுவும் டெஸ்ட் எதுவும் இல்லையா? இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா இதை ப்ரூவ் பண்ண முடியாதான்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும். ஷாப்ரியோ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மாலிட்டிக்கான ஒரு டெஸ்ட். இதுக்கான ஒரு நல் ஹைபாத்தசிஸ் என்ன அப்படின்னா நம்ம டேட்டா வந்து நார்மல் அப்படிங்கிறது ஒரு நல் ஹைபாத்தசிஸ். ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் வந்து இது நார்மல் டேட்டா இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ். ஸோ இதுக்கான இன்புட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஹாட் மந்த் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2019, 20 இந்த ஏற்கனவே நம்ம இந்த மந்த் போட்டு வச்சதுல ஹாட் மந்த்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சும்மா நம்மளோட இன்னைக்கு இலுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. அதுதான் நம்ம இந்த GG பிளாட்லயும் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இப்போ இந்த ஹாட் மந்தோட இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இதுக்கு பாஸ் பண்ணி இதனோட P வேல்யூ என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ P வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு 0.98 வந்திருக்கு. ஸோ 0.98 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து 0.05 விட ஜாஸ்தி. ஸோ நம்ம நல் ஹைபாத்தசிஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ நல் ஹைபாத்தசிஸ் ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா இது வந்து ஒரு நார்மல் டேட்டா அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எது நார்மல் டேட்டா அப்படின்னா இந்த ஹாட் மந்த்ஸ்ல இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சருங்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணின இந்த myCDF வந்து இங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து இந்த ஹாட் மந்த்ஸ் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ myCDF எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ myCDF பார்க்குறேன். இப்போ இதே 9 டிகிரிக்கு கீழே என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் 36% மேல ப்ராபபிலிட்டி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 0.0004 அப்படிங்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி. அப்படின்னா 9 டிகிரிக்கு கீழே போறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு கம்மியா இருக்குங்கிற ஒரு கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த ECDF வழியா கிடைக்கிறது. ஸோ
ஒரு விஷுவலைசேஷன் வழியா எப்படி ஒரு சின்ன பிளாட்டை பார்த்து நம்மளால எஃபெக்டிவா அதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சது. ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு புது காலம், அதாவது ஹாட் அண்ட் கோல்ட் மந்த் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டேட்டாவை மல்டிபிள் சப்செட்டா பிரிச்சு பார்க்கறச்சே நமக்கு இந்த டேட்டா இஸ் மோர் மீனிங்ஃபுல் அண்ட் மோர் யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் இன்னைக்கு ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களை அடுத்த வீடியோல இன்னும் நிறைய இன்புட்ஸோடையும் நிறைய ஐடியாஸோடையும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.